வெற்றி வாழ்வு திருச்சபையின் சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலும் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலையில் ஆண்டவர் நீர் எங்களை ஒன்று கூட்டி தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த சிலுவை தியான கூட்டத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு மாபெரும் நோக்கத்தோடு நீர் எங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிலுவையில் நீர் என்னவெல்லாம் எங்களுக்கு செய்திருக்கிறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் பாடல்களாய் பாடுகிறோம். ஆண்டவரே, சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களை காத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடல் சொல்வது, கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம். எதுவும் சொல்வது, இலவசமாய் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே இந்த பாடல் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்த பாடல். ஆகவே நம்ம உற்சாகமாய் நாம் சேர்ந்து நம்ம பாடுவோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உந்தன் கிருபை, வரங்களை பொழித்தது உந்தன் கிருபை. வல்லமையை அளித்தது உந்தன் கிருபை, வரங்களை பொழித்தது உந்தன் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். 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 ஹல்லேலூயா. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுஞ்சிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் எப்படி நடக்குது? அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அப்படின்னு. அதனாலதான் நம்ம நிம்மதியா தூங்குறோம். எந்த நம்பிக்கையில? அவர் நம்மளை பாதுகாக்கிறார். காலையில எப்படி கண்ணை திறக்கிறோம்? அவர் நம்மளை தொடர்ந்து பாதுகாக்கிறார். அதன் அடிப்படையில் எல்லாமே அவருடைய கிருபையின் அடிப்படையில் தொடர்ந்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னா அவருடைய கிருபை. அவர்தான் பெயர் சொல்லி அழைத்தார். அவர்தான் பெரியவன் ஆக்கினார். அவர்தான் நீதிமான் ஆக்கினார். பாவங்களை மன்னித்தார். எப்படி? இயேசு என்னும் ஒரு தேவாட்டுக்குட்டியை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அங்கதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் சொல்றார், இயேசு இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு. ஆகவே இந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக செய்து முடித்த அந்த கிரியைகளை நாம் வேண்டி நம்ம அவரை தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றி. நீதிமானாக என்னை மாற்றி. கிருபையால் இலவசமாய் நீதிமானானே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே,
நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்காக நீர் பாவமானீர், எனக்காக நீ சாபமானீர். ஆண்டவர், உம்முடைய ஆசீர்வாதத்தினால நீர் என்னை மாற்றினீர், ஐஸ்வர்யம் உடையவனாய் நீர் என்னை மாற்றின தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது எல்லாமே கல்வாரி சிலுவையின் மூலியமாக எங்களுக்கு நடந்து இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரசங்கிக்கப்படுகிற உம்முடைய வார்த்தை எங்களை நோக்கி ஆண்டவரே வல்லமையோடும் தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வரட்டும். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீ சிந்தின ரத்தம் எங்களுக்கு என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறோதா அதன் அடிப்படையில் நாங்கள் சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், மாபெரும் வெற்றி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அறிவிக்கிறது. இந்த சத்தியமுள்ள வசனத்தை கேட்கும்படி ஆண்டவர் எங்களுடைய காதுகளில் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக, என்னுடைய இருதயங்களும் எங்களுடைய மனதும் உன் பக்கம் எழுப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவர், பிரசங்கிக்கிற வார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை வெற்றியை மாறும்படி அது விசுவாசிக்கும்படி நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. மீதியா இருக்கிற வேளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளிலே பல தலைப்புகளிலே நம் போதனைகளை பார்த்து வருகிறோம். இந்த சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேற பெற்ற அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக நம் கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பு, சரீர சுகம், இதை பற்றிலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பல தலைப்புகளில் போதிக்கிறோம். ஆனால் முழுமையாக அதை பார்க்கறது கிடையாது. அங்கங்கே பிரசங்கத்தில் கொஞ்சம் வரும். ஆனால் இந்த லெந்து காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியாக அவர் தொங்கினார். அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்காக பாடுபட்டு மரித்தார். அது மூலமாக நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் நுணுக்கமாக பார்த்து வருகிறோம். இந்த சீசன் அது ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சீசனாக இருக்குது. ஆகவே தான் இந்த 40 நாள் இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, பாடும், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அது மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவை எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். இது நமக்கு மட்டும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இல்லை, நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கற்றுக்கொள்ள நான் விசுவாசிக்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு கூட இது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியமாக இது இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். முதல்ல எஸ்ஐ 53ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். துக்கங்களை சுமந்தார்னு வருது, ஆனா அங்க நோய்களை சுமந்தார்னு தான் வரணும். நோய்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக நமக்கு சரீர சுகம் வந்து கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இது எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்தோம். தேவன் தான் அந்த பலியை ஏற்படுத்த வேண்டும். தேவனை பலியை உண்டாக்கினார். மனுஷன் பாவம் செஞ்சிருக்கலாம், தேவ மகிமை இழந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் தான் அதுக்கான பரிகாரத்தை நிச்சயமாக செலுத்த முடியும். மனுஷனே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய முயற்சியெல்லாம் வீண். பாருங்க, ஒரு அத்தி இலையில உடைகளை உண்டு பண்ணி போட்டுக்கொண்டான். இன்னைக்கு தான் வாழை இலையெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் வந்து பார்க்க மட்ட தட்டெல்லாம் இப்போதான் வந்துக்குது. நாங்கள் சின்ன பசங்களாம் வளர்ந்து வர காலத்தில் பெரிய பெரிய கல்யாணமாக இருந்தால் கூட மந்தார இலையை வந்து தச்சு அதில் தான் சாப்பாடு போடுவாங்க. நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாம்பார் ரசம் எல்லாமே கீழே இருக்கும், மோரெல்லாம் கூட கீழே இருக்கும். அந்த மாதிரி தான் அத்தி இலை கூட. அப்போ அது எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. மனுஷன் தன்னுடைய பாவத்தை மறைக்கும்படியாக பாவத்துக்கு தான் செய்த பாவத்துக்கு நிவிர்த்தியை தானே செய்து கொள்ள முயற்சி செய்கிறான். அந்த முயற்சி எப்படிப்பட்டதா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற நாம கூட பல முயற்சிகளை நாம எடுக்கிறோம். முதல்ல நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை விசுவாசித்து அவர் எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து நம்ம உள்ள வரோம், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நுழையிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளே தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு நம்ம உபாசம் இருக்கிறோம், பல விஷயங்களை பண்றோம். பலர் பார்த்தீங்கன்னா பலவிதமான ரிலிஜியஸ் டியூட்டியை அவங்க வந்து செய்கிறாங்க, கடமைகளை செய்கிறாங்க, மத கடமைகளை வந்து நிறைவேற்றுறாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்மளே ஏதாவது வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்லாம் வந்து பண்ணுறாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து மீன் முயற்சி. கர்த்தர் தான் வந்து பலியை ஏற்படுத்த வேண்டும், கர்த்தர் தான் பலியை செலுத்த வேண்டும். அந்த பலி வந்து அவர் அந்த பலியினால அவர் தோல் உடைகள் உண்டாக்கி அவர் தான் உடுத்து வைக்கணும். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க. இந்த பலியை மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னேன் இல்லையா? வெறும் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். கர்த்தர் வந்து பலியை ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனா மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார். முதல்ல அதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் தான் அந்த பலியை கொல்ல வேண்டும், அப்புறம் அவர் தான் உடுத்து வைக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் உடுத்து வைத்திருக்கிறார் நம்மள நீதியின் சால்வையினால், ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே உடுத்து வைத்திருக்கிறார். ஏசாயா 61:10 மூலமா நம்ம பார்த்தோம். மணவாட்டி ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது போலவும், மணவாளன் மணவாட்டி தன்னை நகைகளினால் அலங்கரித்துக் கொள்றது போலவும் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைத்து நீதியின் சால்வையை நமக்கு போட்டிருக்கிறார். எவ்வளவு அற்புதமா பாருங்க. நம்மள வந்து சாதாரணமா நிக்கல, பாவத்தை கழுவி சும்மா அப்படியே விட்டுல, நம்மள வந்து ஒரு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி அவருக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். அவர் உடுத்து வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த ரத்தம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது அப்படின்னு பார்த்தோம். பஸ்காவை எப்படி அனுசரிச்சார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறான்னு பார்த்தோம். பஸ்காவை வெறும் பலியிட்டா மட்டும் போதாது, அதனுடைய ரத்தத்தை பேசின்ல பிடிக்கணும், அதை வீட்டின் மேற்சட்டத்தில் நிலைக்கால்களையும் பூச வேண்டும். பூசிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியே வந்து விளையாடிட்டு இருக்க கூடாது. இல்லைங்க, அவன் சின்ன பையன், 2 வயசு தான் ஆகுது, அவனுக்கு என்ன தெரியும், அதனால அவன் வந்து வெளியே போய் விளையாடுறான்னு ஒரே அடம் பிடிக்கிறான், அதனால அவன் அனுப்பினாலாம் சொல்ல முடியாது. போனக்க சேர்த்து போயிடுவான், அவ்வளவுதான். ரத்தத்துக்கு பின்னாடி இருக்கணும். அப்ப அந்த ரத்தம் பூசப்பட வேண்டும், ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும், ரத்தத்தை இன்றைக்கு நாம பூச வேண்டும். இது எப்படி இருந்திருக்கும் பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கு. ஒரு முறை வீட்டை வாசலை தாண்டும் பொழுதும் அப்படியே
அவங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்கும். ஒரு முறை குழந்தை பிறக்கும் பொழுதும் தலைச்சனுங்கள் சங்கரிக்கப்பட்டது, இவங்க பிள்ளைங்கள்லாம் தப்பிச்சு கொண்டது, அதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அவங்களால மறக்கவே முடிஞ்சிருக்காது. வீட்டு வாசலை தாண்டும் போதெல்லாம் எத்தனையோ முறை நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோம், மறுபடியும் வீட்டுக்குள்ள போறோம். அப்பெல்லாம் இந்த ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல், மேற்சட்டம், நிலைக்கால்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும். பிள்ளை பிறக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். பஸ்கா இருக்குது, ஆட்டுக்குட்டியான ரத்தம் சிந்தப்படுது, நம்ம அந்த ரத்தத்துக்கு பின்னாடி இருந்ததுனால தான் தப்பித்து கொள்ளப்பட்டோம். இப்படிலாம் வந்து அவங்க அன்றைக்கு செய்தார்கள், தப்பித்து கொண்டார்கள் மரண தூதனுக்கு. அப்புறம் இந்த சங்கார தூதன் கூட நம்ம எவ்வளவு யோகியர்கள் என்பதை பார்த்துட்டு கடந்து போல, அவர் ரத்தத்தை பார்த்து கடந்து போறார். ரத்தம் இருந்துச்சுன்னா, ரத்தத்தினால் நம்ம குறிக்கப்பட்டிருந்தா, ரத்தம் அடையாளம் நம்ம மேல இருந்தா, நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஆபத்தும் நம்முடைய நேரிடாது, எதுவும் நமக்கு நடக்காது. இப்ப பாருங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாது உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னா எவ்வளவு நல்லா விளங்குது. அப்போ இன்றைக்கு நம்ம ரத்தத்தை எப்படி எடுத்து பூசணும்? வெளிப்படுத்தல் 12:10-11 நம்ம வாசிக்கிறோம். மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெயிக்கணும்? 3 காரியங்கள். 1, ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம். 2வது, அந்த ரத்தத்தை பத்தி வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அப்புறம் அதை சாட்சியா நம்ம அறிவிக்கணும். 3மே ரொம்ப முக்கியம். வெறும் ரத்தம் சிந்தப்பட்டா மட்டும் போதாது. இந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது, அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? சாட்சியாக அறிவிக்க வேண்டும். இப்படிதான் அவர்கள்லாம் அப்படிதான் ஜெயிச்சாங்க. நாம எப்படி ஜெயிக்கணும்? நாமளும் அப்படிதான் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை பூசணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ரத்தத்தை ப்ளீட் பண்ணணும். In the mighty name of Jesus, I plead the precious blood of Jesus Christனு சொல்லணும். இதை நாங்க ரத்தத்தை பத்திலாம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல பேச முடியுமா? காட்டு மீறா நீங்க சொல்ல மாட்டாங்களா? இல்ல, அன்னைக்கு சொன்னாதான் வந்து ரட்சிப்பு, நீ சொன்னாதான் வந்து உயிரை போகாம பாதுகாக்க முடியும். இன்னைக்கும் சொல்லணும். நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல, நம்முடைய பொருளாதாரத்தின் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, அவர்களுடைய எதிர்காலத்தின் மேல ரத்தத்தை பூசணும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை பூசுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு எடுத்து பேசணும். ரத்தத்தினால் நான் குறிக்கப்பட்டவன், ரத்தத்துக்கு பின்பாக இருக்கிறவன், ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், ரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறவன் சொல்லணும். அப்படிதான் அவனை ஜெயித்தார்கள். அப்புறம் போன வாரம் பார்த்தோம், இந்த இந்த 3 வசனங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் தான் ரொம்ப முக்கியமான வசனங்கள். சுவிசேஷத்தை பத்தி சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, மெய்யாகவே அப்படின்னு சொல்லுது. மெய்யாகனா அது பொய் கிடையாது, உண்மை. இது ரொம்ப சத்தியம். இது அவர் நம்ம கிடையாது. அவர் என்ன பண்ணாரு? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வரும். He took our infirmities and he bore our sorrows. He took, அவரா தாமா முன் வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். என்னத்த? நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்து, நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். எல்லாம் அவர் மேலதான். தீமையெல்லாம் அவர் மேல போச்சு, நன்மையெல்லாம் நம்ம மேல வந்தாச்சு. இதுதான் சுவிசேஷம். இது எவ்வளோ ஒரு தெய்வாதீனமா வேதாமத்தினுடைய மையத்துல கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்றத போன வாரத்துல பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 66 சாப்டர் இருக்குது. அதே மாதிரி பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்கு. அதுல 1ல இருந்து 39 வரைக்கும் இருக்கிற பகுதி வந்து முதல் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல. 40ல இருந்து 66 வரைக்கும் இருக்கிற 27 சாப்டர்ஸ் வந்து 2வது பகுதி. நம்முடைய பைபிளும் அப்படிதான் பிரிஞ்சு கிடையாது. பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு இதுல 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள். இந்த 27 புஸ்தகங்கள், இந்த 27 சாப்டர்ஸ் இருக்குது பாத்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ல இருந்து 66 வரைக்கும் உள்ள 27 சாப்டர்ஸ் அதை 9 பிரிச்சா 3 பிரிவா பிரிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா அந்த 3 பிரிவுல முதல் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து 57 வரைக்கும் ஒரு 9 சாப்டர். 40ல இருந்து 48 வரைக்கும், 40ல இருந்து 48 வரைக்கும் 9 சாப்டர்ஸ். 49ல இருந்து 57 வரைக்கும் 2வது பகுதி. அது 3-9 இருக்கு பாருங்க. 2வது 9 சாப்டர்ஸ் அது. அப்புறம் 59ல இருந்து 58ல இருந்து 66 வரைக்கும் இருக்கிற 9 சாப்டர்ஸ் 3வது பகுதி. இந்த 3-9 பிரிக்கலாம். அதுல நடுவில் இருக்கிற 9 எடுத்தீங்கன்னா, சென்டர் 9 சாப்டர்ஸ் எடுத்தீங்கன்னா அது எங்க வருதுன்னா 49ல இருந்து 57 வரைக்கும் வருது. இந்த 49ல இருந்து
57 வரைக்கும் இருக்கிற அந்த சாப்டர்ஸை அந்த அதை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து 53வது சாப்டர் தான் நடுவில் வருது. அதை 3 பிரிச்சாக்கா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 நடுவில் ஒரு 3, அதாவது 49, 50, 51 அது ஒரு பகுதி, 52, 53, 54 அது ஒரு பகுதி, 55, 56, 57 3 பிரிச்சா நடுவில் இருக்கிறது எப்படி வருது? 52, 53, 54 அதுல நடுவில் இருக்கிற சாப்டர் எடுத்தீங்கன்னா 53வது சாப்டர் நடுவில் வந்து பாருங்க, எல்லாமே சென்டர்ல வருது எல்லாம். இந்த 53வது சாப்டர் வந்து அதுல இருக்கிற வசனங்கள் பாத்தீங்கன்னா இந்த 53வது சாப்டர் ஆக்சுவலா எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா 52:13 இருந்து ஆரம்பிக்குதான். அது 52:13 எப்படி ஆரம்பிக்குது? இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மை மகா உன்னதமா இருப்பார், அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்ப இந்த 3 வசனங்களும் 53வது சாப்டர்ல இருக்கிற 12 வசனங்கள் சேர்த்தா 15 வசனங்கள் வருது. இந்த 15 வசனங்கள்ல 3 பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்க, 52:13 இருந்து 15 வரைக்கும் ஒரு பகுதி, அப்புறம் 53 1 இருந்து 3 வரைக்கும் ஒண்ணு, 53 4 இருந்து 6 வரைக்கும் ஒண்ணு, அப்புறம் 7 இருந்து 9 வரைக்கும் ஒண்ணு, அப்புறம் 10 இருந்து 12 வரைக்கும். இதுல சென்டர் பீஸ் எடுத்தீங்கன்னா அந்த 4 to 6 வருது. கரெக்டா 53 4 to 6. இது எவ்வளவு அற்புதமா அவர் வந்து டிசைன் பண்ணி எப்படி தெய்வாதீனமா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எவ்வளோ வேதாந்தத்தினுடைய மையத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த நம்ம போன வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, இந்த ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போறோம். ரத்தம் நமக்காக என்ன செஞ்சதுன்னு பாருங்க. டிஎல் ஆஸ்பான்ற ஒரு மிகப்பெரிய வேத வல்லுனர் அவர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வேதம் ஒன்றை சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் இன்னொன்றை சொல்லுகிறது. இது ரெண்டுத்துல எது நடக்க போகுது? ரெண்டுமே நடக்காது. இது ரெண்டுத்தும் மத்தியில நாம் எழுந்து நின்று நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வளவு பிரச்சனை மத்தியில நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளாம், பொருளாதார பிரச்சனைகளாம், வியாதி பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீரப்போகுது? என்ன நடக்க போகுது? நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுங்க, என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. இதெல்லாம் மத்தியில பிரச்சனை வந்து ஒண்ணு சொல்லுது, இல்ல வியாதி இருக்கு, அது குணமாகவே ஆகாது, உயிரை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். வியாதி ஒண்ணு சொல்லுதா? அப்புறம் வேதம் இன்னொன்றை சொல்லுகிறது. அது என்ன சொல்லுது? நமக்கு சுகத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் அப்படி சொல்லுது. இது ரெண்டுல எது நடக்க போகுது? இந்த பிரச்சனையின் மத்தியில நான் எழுந்து நின்று நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். நான் சொல்றேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், இயேசுவின் நாமத்தினால வியாதியை நான் வெறுக்கிறேன், என் குடும்பத்தை விட்டு, என்னுடைய சரீரத்தை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு இந்த வியாதியை அகற்றுகிறேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது. உலகம் முழுக்க வாதம் இருக்கலாம், ஆனா எனக்கு வராது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், என்ன நடக்க போகுது? அதை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? அதை நான் சாட்சி அறிவிக்கணும். அது மத்தியில் எழுந்து நின்று நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்க போகிறது. அப்ப இந்த இன்னைக்கு வந்து குறிப்பா 6வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், பாவம் நம்மை அலைந்து திரிகிறவர்களாக மாற்றி இருக்கிறது. அலைந்து திரிகிறவனா மாற்றி இருக்குது பாருங்க. நான் அது உங்களுக்கு பைபிள்ல இருந்தே காமிக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவனவன் தன் வழியில போனோம். கர்த்தரோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி, பாவம் நம்மள என்ன பண்ணிருக்குது? ஆடுகளை போல வழி தப்பி திரிய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவனவன் தன் வழியில போக ஆரம்பிச்சிட்டோம். கடவுள் என்னங்க சொல்றது? என் வாழ்க்கையில இது என் வாழ்க்கை, என்னுடைய இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன், எனக்கு எது வேணுமோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் அப்படிதான் போக ஆரம்பிச்சிட்டோம். அவனவன் தன் வழியில போனான். அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லுது. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்ப எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழப்பண்ணினார்னா எப்படி அதை பண்ணாரு? அக்கிரமம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? பாவம்னு நமக்கு தெரியுது, மிஸ்ஸிங் த மார்க். அநீதி எல்லாம் பாவம் சொல்லுது. அப்புறம் நம்ம செய்யத்தக்க நம்மளுக்கு ஒரு நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பதுதான் பாவம் சொல்லுகிறது. அநீதி எல்லாம் பாவம் சொல்லுகிறது. அப்புறம் தேவனுடைய ஸ்டாண்டர்டின் படி வாழாதது தான் பாவம் சொல்லுது. நியாய பிரமாணத்தை மீறுகிறது தான் பாவம் சொல்லுது. ஓரளவுக்கு நம்மளுக்கு பாவம்னா என்னன்னு விளங்குது.
ஆனா நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழப்பண்ணினார் அப்படின்னு சொன்னா, இந்த அக்கிரமம்னா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த அக்கிரமம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது பாவத்தை மட்டும் குறிக்கல. இந்த பாவத்தின் விளைவாக நமக்கு வரக்கூடிய தண்டனை, அது ஏற்படுத்தும் கடுமையான விளைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர் மேல விழப்பண்ணினாராம். இப்ப நம்ம இதுலயே பார்த்துட்டு இருந்தா நமக்கு ஒண்ணும் விளங்காது. ஏன்னா அங்க வந்து அவன் தன் தன் வழியில போனோம், ஆடுகளை போல வழி தப்பி தீர்ந்தோம், எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார்னா அங்க அந்த அளவுக்கு டீட்டெயில் இல்லை, அக்கிரமம்னா என்னன்னு. ஆனா முதல்ல இது சொல்லப்பட்ட இடத்துக்கு நம்ம போனோம்னா 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 8ல இருந்து வாசிக்கிறேன். 8ல இருந்து வாசிக்கிறேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, தம்பிதான், ஆனா இவனுக்கு வந்து ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. அவன் என்ன பண்றான், கர்த்தர் அவனையும் அவனோட காணிக்க மட்டும் அங்கீகிறார், என் காணிக்க அங்கீகரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய விரோதம் எழும்புகிறது. அந்த விரோதமா எழும்பி என்ன பண்ண, அவன் கொலையை பண்ணிட்டான். கொலையை பண்ணிட்ட பிறகு கர்த்தர் காயினை நோக்கி கேட்கிறாரு, உன் சகோதரன் நோக்கி ஆபேல் எங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு நான் வாட்ச்மேனா, நான் அவன் காவலாளியா, என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது, எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். நம்ம கூட பாருங்க, எது கேட்டாலும் பாருங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க நம்ம பிள்ளைங்க கூட. இது எங்க அது எங்க கேட்டா எனக்கு தெரியாது. முதல் காரியமா தான், எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். காயின் சொல்ற எனக்கு தெரியாது. அப்ப நான் தான் என் சகோதரனுக்கு காவலாளியான்னு கேட்கிறான். கேட்ட பிறகு 10ஆம் வசனத்துல அவர் கேட்கிறாரு, என்ன பண்ண, உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நான் சொல்றேன் பாருங்க, the blood has the voice. it has a voice. ரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது, வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுது இங்கிருந்து பூமியிலிருந்து. அப்போ 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன்னுடைய வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாவம் என்ன, கொலை பண்ணிட்டான் தான் பாவம். ஆனா இந்த பாவத்துக்குரிய தண்டனை என்ன இங்க சொல்றாரு பாருங்க, இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இதுதான் வந்து தண்டனை. தண்டனை இன்னும் முடியல. அடுத்த வசனத்துல சொல்லுது, நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. பாருங்க எவ்வளவு கடுமையான விளைவுகள். பாவம், அதற்குரிய தண்டனை, அது ஏற்படுத்தும் கடுமையான விளைவுகள். அப்படிதான் நான் பார்த்தோம். அக்கிரமம் என்ன, வெறும் பாவம் மட்டும் கிடையாது, அக்கிரமம்னு என்ன, பாவம் செஞ்சிட்டோம், அது விளைவாக தண்டனை வந்து சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அது ஏற்படுத்தும் கடுமையான விளைவுகள். இவனோட வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு கடுமையான விளைவுகள் ஏற்படுத்தி இருப்பாருங்க. அவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டல்ல, அதனால நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய். கத்த முதல்ல இவங்களை உண்டாங்கணும்னு ஆசீர்வதிச்சார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்றாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவன் பாவம் செஞ்சதுனால அதற்குரிய தண்டனைய இவன் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு சொல்றாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை உனக்கு கொடாது. அப்படின்னு அர்த்தம், கடுமையா உழைச்சி நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி உழைச்சி எக்கச்சக்கமா விதைச்சு கொஞ்சமா இருக்கிறது, ஒரு நாளெல்லாம் வேலை செய்து கொஞ்சமா கூலியை பெற்றுக்கொள்றது, ஏராளமா சம்பாதிச்சோம் பொத்தல் பையில போட்ட மாதிரி போயிட்டே இருக்கிறது. இதுதான் அந்த பாவம், அதற்குரிய தண்டனை, அது ஏற்படுத்தும் கடுமையான விளைவு. அதோட நிக்கல. அவர் சொல்றாரு, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நம்ம வாசம் பார்த்தீங்களா, அவனவன் தன் தன் ஆடுகளைப் போல நாம் என்ன பண்ணோம், வழி தப்பி திரிந்தோம், அலைந்து திரிகிறவனா இருப்பாய். அவர் சொல்றாரு பாரு, தண்டனை எவ்வளவு கொடுமையா இருக்கு. அப்ப 13ஆம் வசனத்துல காயின் சொல்றான், அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை. அந்த வார்த்தையும் இந்த அக்கிரமம் என்ற வார்த்தையும் ஒரே வார்த்தையினால எபிரேய மொழியிலே குறிக்கப்பட்டது. எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாவம், அதன் விளைவாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிற தண்டனை, அப்புறம் அது ஏற்படுத்துகிற கடுமையான விளைவுகள், இதெல்லாம் நம்மளால சமாளிக்கவே முடியாது. கடவுள் என்னங்க எனக்கு தேவையே கிடையாது, அவருடைய உதவியும் ஒத்தாசையும் எனக்கு தேவை கிடையாது, இந்த பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன், நானே வந்து சரி பண்ணிக்குவேன், நானே வந்து என்ன ரெடி பண்ணிக்குவேன், நான் வந்து அவரை நேரில் போய் சந்திப்பேன், என்னால முடியும் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திடுது. வெறும் பாவத்திலிருந்து வெறும் நிவாரணத்தை மட்டும் நம்ம கழிக்கல, பாவத்தை மன்னிச்சு அப்படியே விட்டார் இல்லைங்க, அதனுடைய தண்டனையிலிருந்தும் நம்மை தப்புவித்தார். இந்த தண்டனை எல்லாம் எங்க போச்சுன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது தேவன் என்ன பண்ணார், இந்த தண்டனை எல்லாம் எடுத்து அவர் மேல வைக்கிறார். இங்க எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க. ஒண்ணு சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றாரு பூமியில. ஏன், உங்களுடைய சகோதரனுடைய ரத்தத்தை
வாங்கி கொள்ள தன்னுடைய வாயை திறந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அது ஒரு ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவு, தண்டனை இது. அது மட்டும் இல்ல, இந்த பூமியில நீ நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பாருங்க. இந்த பூமி தன் பலனை உனக்கு கொடாது, இனிமேல் அது பலன் பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற பலனை உனக்கு கொடுக்காது. இதெல்லாம் இது எவ்வளவு ஒரு மோசமான விளைவுகள். இது எல்லாத்தோட ரொம்ப பெருசு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இங்க அவன் சொல்றான் சகிக்க முடியாதுன்னு சொல்றான். அது மட்டும் அதோடு நின்று விடாமல் 14ஆம் வசனத்துல, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். எவ்வளவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் கூட ஓரளவுக்கு சமாளிச்சலாங்க. சபிக்கப்பட்டிருக்கிறது பூமியில, நம்ம வந்து பூமி தன் பலனை கொடாமல் இருக்கிறதெல்லாம் கூட ஓகே, பரவாயில்ல. ஆனா கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய முகத்தையே என்ன பண்றாரு, இவனுக்கு திருப்பி கொள்றாரு. அவன் சொல்றான், இந்த தேசத்துல இருந்து என்னை துரத்தி விடுறீ, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. இந்த பிரசன்ஸ்ல இருந்து என்ன பண்றான் அவன் மறைந்து கொள்கிறான். கர்த்தர் தம்முடைய பிரசனத்திலிருந்து இராதபடிக்கு அவனை துரத்துறாரு. அந்த பிரசன்ஸ்ல இருந்து பிரசன்ஸை அனுபவிக்க முடியாமல் போகிறது, விலகி மறைந்து. அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பாருங்க. தண்டனையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒண்ணு இருக்குது. அந்த அக்கிரமத்தினுடைய தண்டனை பூமி பலனை கொடுக்காது, ஃபுல் பலன் கிடைக்காது, ஏதோ ஓரளவுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். நிறைய விதைச்சு கொஞ்சமா இருக்கிறது. ரெண்டாவது, நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். எங்க போறது, என்ன பண்றது எதுவுமே தெரியாத இருக்கும். பல நேரங்கள்ல வாழ்க்கையில் நம்ம கூட என்ன பண்றதுனே தெரியாத போயிடுது பாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்து விடுகிறது. நிலையற்று அலைகிறவனா இருப்பாய்னா என்னன்னா, வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்லாம வாடுறது, அதான் நிலையற்று அலைகிறது. இப்போ பிரசன்னத்திலிருந்தே இவன் விலகி ஓடுறான், பிரசன்னத்துக்கு மறைகிறான். முது சமூகத்துக்கு விலகி மறைந்து. பாவம் அதன் விளைவாக வருகிற தண்டனை, அது ஏற்படுத்துகிற கடுமையான விளைவு என்ன பண்ணுதுன்னா, கடவுளுடனான உறவிலிருந்து நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவிலே ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துகிறது. விரிசலை ஏற்படும். இத இன்னொரு வசனத்தோடு கம்பேர் பண்ணி வாசித்தா கொஞ்சம் நல்லா நமக்கு வழங்கும். 8ஆம் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்ன்றத அவர் சொல்றார். எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 6:24. இந்த 24 இருந்து 26 வரைக்கும் உள்ள இந்த வசனங்கள் வந்து priestly blessing, ஆசாரியன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அப்ப பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி அவர் தம்முடைய முகத்தை நம் பக்கமாக திருப்புறாரு. அதுதான் கிருபை. நம்மளை கிருபையா கண்ணோக்கி பார்க்கிறார். அதுதான் கிருபை. முகத்தை நம் பக்கமா திருப்புறார். அப்புறம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. 2 முறை, இந்த 3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 2 முறை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி அப்படிங்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் ஆக்கி பிரகாசிக்க பண்ணி அப்படிங்கிறது. அப்ப இந்த முகத்தை நம் பக்கமாக திருப்புறார், கிருபையை காண்பிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, கிருபையா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதை அப்படிங்கிறார். பிரகாசிக்க பண்ணும் பொழுது, முகத்தை நம் பக்கமாக திருப்பொழுது கிருபையை காண்பிக்கிறார், சமாதானத்தை நமக்கு அருளி செய்கிறார். 2 முறை வருது. இவர் யாரு? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிறார். கர்த்தர் நான் சொல்றேன், கர்த்தர் சும்மா நம்மளை நோக்கி பார்த்தாவே போதும், எந்த பிரச்சனையும் நம்மளால என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும். கர்த்தர் சும்மா நம்மளை நோக்கி பார்த்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால நிச்சயமா ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்ல, திரும்பவும் அவன் சொல்றான், 1 பலனை கொடுக்காத பூமி, 2வது நிலையற்ற அலையுறனா இருப்பாய், 3வது கடவுளுக்கும் அவனுக்கு இருந்த உறவில் ஒரு பெரிய விரிசல், 4வது பாத்தீங்கன்னா என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே. உயிர் பயம் அவனுக்குள்ள வந்துடுது. ஐயோயோ, இவ்வளவு பெரிய தண்டனை என் மேல இருந்துச்சுன்னா என்னை எவன் கண்டுபிடிச்சாலும் கொன்னே போட்டுருவானே, நான் இப்ப என்ன பண்றது, எனக்கிட்ட இந்த தண்டனை என்னால சகிக்க முடியாத, ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறான். எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த அக்கிரமத்தை தான் தேவன் என்ன பண்றாரு,
அவர் மேல விழப்பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல விழப்பண்ணினார். இயேசுவின் மேல விழப்பண்ணினார். அப்ப பாருங்க, பாவத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குன்னா பாவத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. சமாதானம் இல்லை அப்படின்னா அதுக்கும் இந்த பாவத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. சரீர சுகவீனம், சரீர சுகம் இல்லையா, அதுக்கும் இந்த பாவத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தொடர்பு உண்டு. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, காயனை, நீ செஞ்ச தண்டனைக்கு இவ்வளவுதான், நீ செஞ்ச குற்றத்துக்கு இதுதான் தண்டனை, போயிட்டு வா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுலாம் சொல்ல. அவர் சொல்றாரு, உன்னை கண்டுபிடிக்கிற எவனும் உன்னை கொன்று போடாதபடிக்கு நான் உன் மேல ஒரு அடையாளத்தை போடுகிறேன் என்று அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலும் அவன் பாவம் செஞ்சிருக்கலாம், அதன் விளைவா தண்டனை வந்திருக்கலாம், அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். இது எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் அவனுக்கு கிருபையை காண்பிக்கிறார். கிருபையை காண்பிக்கிறார். இந்த கிருபை எப்படிப்பட்ட ஒரு கிருபை அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு காமன் கிரேஸ். காமன் கிரேஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பாருங்க, ஒரு கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல நாம அதை பற்றி ரொம்ப அற்புதமா ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை என்றார்கள். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் வந்து மனுஷன் இவ்வளோலாம் அவன் தன் வழியில போயிருந்தா கூட அவர் என்ன பண்றார், நன்மை செய்கிறார். நன்மை செய்து வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார், செழிப்புள்ள காலங்களை நமக்கு தருகிறார். அது மட்டும் இல்ல, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் என்ன பண்றாரு, நம்முடைய இருதயங்களை நிரப்புறாரு. ஏன் அப்படி பண்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர் இதையெல்லாம் அவர் செய்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்கிறார்னா, அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை, சூரியனை உதிக்க பண்ணி மழையை வருஷிக்க பண்றாரு. மழை பெய்யும் பொழுது உலகத்துக்கே பெய்யுது மழை. ரட்சிக்கப்பட்டவங்களோட வீட்டு அவங்க தெருவில் மட்டுமா பெய்யுது? இல்லை, எல்லாருக்கும் பெய்யுது. எல்லார் மேலேயும் சூரியனை உதிக்க பண்றார். நீ சூரிய வெளிச்சம் இல்லைன்னு வச்சுங்க, சூரிய ஒளியில நம்ம போலன்னா விட்டமின் டியே உடம்புல சரீரத்துல குறைஞ்சிடும். அது மூலமா பல தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். ஆனா எல்லாருக்கும் இந்த சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறாரு. நல்லோரா இருந்தாலும் சரி, தீயோரா இருந்தாலும் சரி, அவங்க மேல சூரியனை உதிக்க பண்றார், மழையை பெய்ய பண்றார். இது வந்து ஒரு காமன் கிரேஸ். கர்த்தர் எல்லார் மேலும் கிருபையா இருக்கிறார் என்பதற்காக பொதுவான கிருபையை அவர் நமக்கு அளிக்கிறவரா இருக்கார். எல்லாருக்கும் இந்த கிருபை உண்டு. நமக்கு மட்டும் ஆக்சிஜன் வருது கிடையாது, எல்லாருக்கும் அவர் கொடுக்குறாரு. கடவுளே வேணாம், அவருடைய உதவி எனக்கு வேணாம், அவர் என்னங்க எனக்கு சொல்றது, பார்வன் கேட்கிறான் இல்லையா, அவர் யாரு, அவர் பேச்சை கேட்கறதுக்கு நான் யாரு, அவர் யாரு எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு, அவரெல்லாம் எனக்கு தெரியாது, எகவாதன், அவன் எகவாலாம் எனக்கு தெரியாதுன்னு, போயிட்டு வா அப்படின்னா அவனுக்கும் அந்த உயிர் மூச்சை கொடுக்குறாரு, அவனுக்கும் அந்த ஆக்சிஜனை கொடுக்குறாரு, மழையை பெய்ய பண்றாரு, சூரியன் அவங்களையும் உதிக்க பண்றாரு. கடவுளே எனக்கு வேணான்னு கடவுளை கெட்ட வார்த்தையில திட்டுறவங்களுக்கு கூட சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்றாரு. ஏன்னா அவர் பூரண சர்க்குணரா இருக்கிறார், தம்மை பற்றி சாட்சி விளங்க பண்றவரா இருக்கிறார். ஆகவே அது பொதுவான கிருபை, அது எல்லா மனுஷன் மேலேயும் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பெரிய ஒரு விசேஷ கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ். அது பேர் காமன் கிரேஸ், ஸ்பெஷல் கிரேஸ். ஸ்பெஷல் கிரேஸ்னா என்ன, இப்ப பாருங்க, ஒரு விஷயத்த சொன்னா ரொம்ப நல்லா விளங்கிடும். இப்ப நான் போயிட்டே இருக்கேன் ரோட்ல, இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து பசிக்குது, ஏதாவது வேணும் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு உணவை நான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா பசியா ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, நம்ம நல்ல நிலைமையில இருக்கோம், நம்மளால அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். அதனால என்ன பண்றேன், அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுக்குறேன். ஆனா என் பொண்ணு என்கிட்ட வந்து அப்பா பசிக்குது, எனக்கு ஒரு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட் ஹோட்டலுக்கு கூட்டின்னு போய் அவன் வானான்னு சொன்னா கூட, போதும்னு சொன்னா கூட, இல்ல இன்னும் சாப்பிடுன்ற அளவுக்கு என்ன பண்ணுவோம், என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொல்லி நான் வாங்கி கொடுப்பேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரேஸ். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த ஸ்பெஷல் கிரேஸை நம்ம மேல அவர் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். சூரியனை உதிக்க பண்ணி மழையை பண்றது எல்லாரும் மேலும் வந்து வருது, அது காமன் கிரேஸ், எல்லாருக்கும் இருக்குது.
ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷித்த கிருபை நமக்கு இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு நமக்கு நிச்சயமா இருக்கு. நம்ம வந்து சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது, ஸ்பெஷலான ஒரு ஆட்கள். ஆகவே பாருங்க, உலகம் முழுத்துக்கும், இந்த உலகம் முழுசையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டு தான். அது பெர்ஃபெக்ட் வேர்ல்டுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அன் இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டு. இந்த இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டு இருந்தாலும் இங்க பல நல்ல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். விதைச்சா நல்ல அறுவடைய நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். இங்க இருந்தா சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல நமக்கு சுத்தமான காற்று கிடைக்க பண்றாரு, நல்ல தண்ணியை கிடைக்க பண்றாரு, எல்லாத்தையும் கிடைக்க பண்றாரு. நல்ல நல்ல ஆசீர்வாதங்களாம் இங்க வச்சிருக்கிறாரு. நல்ல கொஞ்சம் வசதியா நல்லா இருக்கிறதுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு இங்க வச்சிருக்கிறாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா நித்திய சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்ம ஒரு ஸ்பெஷல் பீப்புள் அவருக்கு. ஏன்னா நாம யாரு? அவரால் பிறந்தவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஆதாம் பாவம் செய்ததின் விளைவாக மிகப்பெரிய ஒரு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. அவனுடைய அக்கிரமம், அவனுடைய பாவம் மிகப்பெரிய ஒரு தண்டனையையும் அது மூலமாக ஏற்படுகிற கடுமையான விளைவுகளையும் மனுக்குலத்துக்கே கொண்டு வந்துடுச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் அந்த ஆதாம் இருந்தான். அவன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பும் நம்ம எல்லார் மேலேயும் வந்துடுச்சு. ஏன்னா வேதம் சொல்றது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்ப நாம வித்தியாசமான ஆட்கள். நான் இப்ப ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப இங்க வந்து முந்தின ஆதாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆடம் அப்படின்னு ஆங்கிலத்தை வருது. பிந்தின ஆதாமுக்கு வந்து செகண்ட் ஆடம்னு வரல, லாஸ்ட் ஆடம். அவர் தான் கடைசி ஆதாம். லாஸ்ட் ஆடம்னா எந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் மனுஷன் ஆதாம். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ரத்தம் அப்பா அம்மா கிட்ட இருந்து வரல. ஹலோ, அவருக்கு வந்து கடவுள் வந்து சரீரத்தை மண்ணினால உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதி அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவன் வந்து இந்த உலகத்துல வாழ தகுதி உள்ளவன் ஆயிட்டான். ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக ஆதாம் இருந்தான். இது எந்த அர்த்தத்துல? அது மட்டும் கிடையாது, அவன் அவ்வளவு ஆசீர்வாதமா வாழ்ந்தவன் கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது அதற்கான தண்டனையும் அதன் மூலமாக ஏற்படுகிற கடுமையான விளைவுகளும் அவனை பின்தொடர ஆரம்பிச்சது. அவனை மட்டும் கிடையாது, அந்த ஆதாம்ல இருந்து, முதலாம் ஆதாம்ல இருந்து, ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து மனிதனாய் இந்த மனுக்குலத்துல வந்து பிறந்த ஒவ்வொருவர் மேலையும் அந்த பாவம், அதற்குடைய தண்டனை, அது மூலமாக ஏற்படுகிற கடுமையான விளைவுகள் செயின் மாதிரி கண்டினியூவா வந்துட்டே இருக்கு. ஒரு ஆள் கூட தப்பிக்கவே இல்லை. தொடர்ச்சியா செயின் போல வருது, தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறக்கும் பொழுது மறுபடியும் அவர் பாத்தீங்கன்னா அவர் லாஸ்ட் ஆடம்னா அவர் மனுஷனுடைய ரத்தம் அவருடைய சரீரத்துல ஓடல, தேவனுடைய ரத்தத்தை உடையவராக அவர் வந்தார். பரிசுத்த ஆவியின் மூலமா கன்னி மரியாதையில் உற்பவித்து அவர் பிறந்தார். அவருடைய சரீரத்துல ஓடிக்கொண்டிருந்து ஒரு மனுஷனுடைய ரத்தம் இல்ல. ஏன்னா ஒரு மனுஷனுடைய ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க முடியாது. அது தேவனுடைய ரத்தம். அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே என்று சம்பாதித்த திருச்சபை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அவருடைய நாடி நரம்புகள்ல ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜீவனுள்ள ஒரு ரத்தமா இருக்குது, தூய்மையான ரத்தம். இந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா கல்வாரி சிலுவிலே ஆதாமில இருந்து தலைமுறையாக பாவம், அப்புறம் அக்கிரமம், அதன் மூலமாக வருகிற தண்டனை, அதன் விளைவாக ஏற்படுகிற கடுமையான விளைவுகள் ஒவ்வொரு மனுஷனே தொடர்ந்து வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரேக் அங்க வந்து நடந்தது. கல்வாரி சிலுவில இயேசுவின் மேல கர்த்தர் என்ன பண்ணாரு? எல்லாருடைய அக்கிரமத்தையும் என்ன பண்ணாரு? அவர் மேல வந்து விழ வச்சாரு. விழ பண்ணின போது அந்த பொல்லாத சுதந்திரம், எவ்வளவு மோசமான சுதந்திரம் பாருங்க. எல்லாத்தையுமே சுதந்திரிச்சுட்டான் அவன். பாவம் செஞ்ச போது அது விளைவாக வந்த தண்டனை எல்லாரையும் சேர ஆரம்பிச்சது. நம்ம கூட பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிலையற்று அலைந்து கொண்டிருந்தோம், வழியே தெரியல. இந்த உலகத்துல வழி தப்பி திரிந்தவர்களா அவனவன் தன் சுய இஷ்டந்தபடி செஞ்சு கொண்டிருந்தோம். எந்த நோக்கமும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். தண்டனை இருந்தது நம்முடைய வாழ்க்கையில. அது ஏற்படுத்துகிற கடுமையான விளைவுகள் இருந்தது.
பலனே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நிலையற்ற அலைகிறவனா இருந்தோம். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, தைரியமும் இல்லை, பயந்து நடுங்கி கொண்டிருந்தோம். ஆனால் கல்வாரி சிலுவிலே இயேசுவின் மேல நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் விழ பண்ணின போது அந்த பொல்லாத சுதந்திரம், ஆதாமின் மூலமாக வந்த பாவம், அதன் விளைவாக வந்த அக்கிரமம், அதன் மூலமாக வந்த தண்டனை, அது மூலமாக ஏற்பட்ட கடுமையான விளைவுகள் எல்லாவற்றையும் அவர் ஒரு பெரிய முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். பயங்கரமான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். இங்க 47ஆம் வசனத்துல செகண்ட் மேன் அப்படின்னு சொல்லிடுது. செகண்ட் மேன், முதலாம் முந்தின மனுஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் மனுஷன். முந்தின மனுஷன் யாரு? ஆதாம், இல்லையா? இப்ப இந்த செகண்ட் மேன் அப்படின்றது என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட அது குறிக்குது. எப்படி, எந்த விதத்துல இவர் செகண்ட் மேன்? முதல் மனுஷனாகிய ஆதாம் மூலமாக வந்த கடுமையான விளைவுகளை இந்த மனுஷன் மூலமா வர சந்ததி ஒரு நாளும் அனுபவிக்க கூடாது. பாருங்க, இவர் வந்து செகண்ட் மேன் அப்படின்னு சொன்னா ஆதாம் போலவே இவரும் மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக செகண்ட் மேனாக அவர் வருகிறார் இந்த உலகத்துல. அவரு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்களுடைய முதற் பலன் ஆனவர். ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய முன்னோடியாக ப்ரீகர்சர் ஆக அவர் இருக்கிறார். பார்ன் அகைன் பீப்புள்னுடைய ப்ரீகர்சர் அவர் தான். அவருக்கு தான் முதல் பார்ன் அகைன் அனுபவம் முதல் அவருக்கு ஏற்படுகிறது. அவர் மறுபடியும் பிறக்கிறார். அவர் சொல்ற, இதோ நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் சொல்றார். மறுபடியும் பிறக்கிறார், மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இவர் யாரு? இந்த மனுஷன் யாரு? இந்த பிந்தின இரண்டாம் மனுஷன் யாருன்னா மறுபடியும் பிறந்த அந்த கூட்டத்திற்கு முதல் முன்னோடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முதல் மனுஷனாகிய முந்தின மனுஷனாகிய ஆதாம் மூலமாக அவன் செய்த பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட தண்டனை, அது மூலமா வந்து கிடைக்கக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு, அக்கிரமம், அது ஏற்படுத்துகிற கடுமையான விளைவுகளை இனிமேல் இந்த புது சிருஷ்டி என்ற மனு குலத்தினர் வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க கூடாது. இரண்டாம் மனுஷன் ஏன் சொல்லி இருக்குதுன்னா புது சிருஷ்டிகளுக்கு இவர் தான் முன்னோடியாய் அவர் இருக்கிறார். சொல்றாரு 2 Corinthians 5:14, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா எந்த விதத்துல? பழையகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. பழையகள் என்ன? அந்த பாவம், ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை, அக்கிரமம், அது ஏற்படுத்துகிற கடுமையான விளைவுகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. பாரு, பழசு எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. எல்லாத்தையும் அவர் புதுசாக்கிட்டாரு. ஏன்னா நம்ம அந்த ஆதாமுக்கு கீழே வந்துட்டே இருந்தோம். கர்த்தர் அதுல இருந்து ஒரு பிரேக் எடுத்து அது எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி செய்து, ஒன்றும் இல்லாமல் செய்து, அந்த தலைமுறையா வந்து அந்த தீமையான அந்த சுதந்திரத்தை எல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணி நமக்கு ஒரு புது சுதந்திரத்தின், நித்திய சுதந்திரத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார் கல்வாரி சிலுவையில. இந்த புது சிருஷ்டி என்கிற மனு குலத்தை உண்டாக்கி அந்த நியூ கைண்ட் ஆஃப் மேனை பத்தி தான் அங்க சொல்றது செகண்ட் மேன் என்று. இரண்டாவது மனுஷனுடைய இந்த இரண்டாம் ஆதாம், பிந்தின ஆதாம், லாஸ்ட் ஆதாம், செகண்ட் மேன், இந்த சந்ததியில வருகிற தலைமுறையில வந்தவர்கள் தான் நீங்களும் நானும். ஹலோ, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர மேல் விழ பண்ணினார்னா அதான் அர்த்தம். பாருங்க, இனி நீங்களும் நானும் சபிக்கப்பட்டோம்னா இந்த உலகத்துல வாழும்படி அல்ல, நான் நன்றா இருக்கும்படி கல்வாரி சிலுவிலே என்னை தொடர்ந்து வந்து அந்த பொல்லாத சுதந்திரத்தை கர்த்தர் அறுத்து விட்டார் எல்லாத்தையும். இனி அது என்னை தொடரவே முடியாது. சாபம் என்னை தொடர முடியாது. நிலையற்று அலைகிறவனா நான் தொடர முடியாது. வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு நான் நிச்சயமா வாழ முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ முடியும். ஆகவேதான் பாருங்க, இந்த ரத்தம் அவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்தை நமக்கு செய்து. வெறும் பாவத்தை மன்னிச்சது மட்டும் இல்ல. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தினால அவர் அப்படி செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மீட்கப்பட்டு இருக்கிறோம். பொண்ணுனாலும் வெள்ளினாலும் அல்ல, வெளியேறப்பெற்ற பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, வெளியேறப்பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். பாவம் மன்னிப்பு மட்டும் கிடையாது, அந்த அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார்னா தண்டனையும் அவர் மேல வந்துச்சு. பண்ணிட்டாரு, அவர் மேல பண்ணிட்டாரு. யார் பண்ணு? கர்த்தர் பண்ணாருங்க. அதெல்லாம் நம்மளே பண்ணல, அவர் பண்ணியிருக்கிறார், பண்ணினாரு வேணும்னு. இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய முதலாம் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எப்படி எழுதுறாரு பாருங்க. இந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. நீங்களும் நானும் யாரு? ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாரு?
இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரத்தம் தெளிக்கப்படுறதுக்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு கதவுல பூசினாங்க, இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல பூசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இந்த ரத்தத்தை எடுத்து நாம் பூசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரதேசின்னு சொல்லும் பொழுது இது நம்ம என்ன பண்ணிட்டோம், பரதேசினா ஒண்ணும் இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பணம் இல்லாம ஊர் ஊரா திரிகிறவங்க தான் பரதேசின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பரதேசினா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க பில்கிரிம்ஸ்னா என்ன, யாத்திரிகர்கள், பயணிக்கிறவர்கள். இந்த உலகத்துல நம்ம ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம். அந்த பிரயாணத்துல நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், அந்த பிரயாணத்தை பண்ணியிருக்கேன், இன்னும் பிரயாணம் பண்ணுவேன் ரொம்ப தூரம். ஆனா இங்கே இருக்க முடியாது. இந்த மோட்ச பிரயாணத்துல இது கொஞ்சம் ஒரு காலகட்டம், இது அதுக்கப்புறம் நான் அந்த பிரயாணத்தை கண்டினியூ பண்ணணும் அங்க போய். அதுதான் நம்மளை பத்தி பரதேசிகம் சொல்லும் பொழுது யாத்ரிகர்கள் அப்படின்னு சொல்லுது. யாத்திரிகர்கள்னு அவங்க சும்மா சாதாரணமான இல்ல, உலகத்தை சுற்றி வருவாங்க. நீங்க சின்ன வயசுல சரித்திர புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கலாம். யாத்திரிகர்கள், இந்தியாவிற்கு சீன யாத்திரிகர்கள் பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறோம் பாருங்க. யுவான் சுவாங்லாம் பத்தி படிக்கிறோம். யாத்திரிகர்னா அவர் நம்ம ஏழையா, ட்ரெஸ் இல்லாதவரா, பணம் இல்லாதவரா, சாப்பாடு தண்ணி இல்லாதவரா? இல்ல, அவர் பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய படித்தவர். அவர் உலகம் முழுக்க சுத்துறதுக்கு, பிரயாணம் பண்றதுக்கு, அவருக்கு யாத்திரிகர் மாதிரி போறதுக்கு அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருந்தது, நல்ல செல்வந்தரா இருந்தார். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? 3-4 வசனங்கள் வாசிக்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியும் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நமக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட சுதந்திரம்? அந்த பழைய சுதந்திரம் கிடையாது. தலைமுறையா ஆதாம் தொடர்ந்து வந்தது. எல்லா தீமையும், தண்டனையும், ஆக்கினை தீர்ப்பும், அது ஏற்படுத்த கடுமையான விளைவுகளும், அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் கிடையாது. இங்க நமக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் வந்திருக்கு? நாம பிந்தின ஆதாம், லாஸ்ட் ஆடாம், செகண்ட் மேன், இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியில வந்திருக்கிறோம். புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். மறுபடியும் பிறந்தவர்கள முதற் பலனானவர் அவரு. அவர் கீழே அந்த சந்ததியில் நம்ம வர்றதுனால நமக்கு எப்பேற்பட்ட சுதந்திரத்தை வச்சுக்கிறாரு? அழியாதது, மாசற்றது, வாடாததாகிய ஒரு சுதந்திரத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, கல்வாரி சிலுவை அத்தனை பெரிய மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? இத ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நாம எப்படி அறிக்கை பண்றது? நான் ஒரு புதிய சந்ததி, நான் பழசை ஏற்க மாட்டேன். தண்டனை என்னுடையது கிடையாது. அக்கிரமம் என் மேல விழல, அவர் மேல விழ பண்ணினார். அதனால அது ஏற்படுத்துகிற கடுமையான விளைவுகளை கூட நான் ஏற்க மறுக்கிறேன். நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன், 2ஆம் மனுஷனுடைய சந்ததியா இருக்கிறேன். புது சிருஷ்டிக்கு அவர் தலையா இருக்கிறார், நாம சரீரமா இருக்கணும். எபேசியர் 1:21 நீங்க வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவரை தந்திரனா, நாம் சரீரம், அவர் தலையா இருக்கிறார். அவர் தான் தலை, நாம சரீரமா இருக்கிறோம். சோ அந்த சந்ததிக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களா இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசா இருக்குது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தம் அவ்வளவு பெரிய அற்புதத்தை நமக்கு செஞ்சுக்கிறார். எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணார்னா இப்ப ரொம்ப நாள்ல நமக்கு வழங்க ஆரம்பிக்குது. தண்டனை மட்டும் இல்ல, அது ஏற்படுத்துகிற கடுமையான விளைவுகளை கூட கர்த்தர் அவர் மேல விழ பண்ணிட்டாரு. நாம தண்டிக்கப்படுகிறவர்கள் கிடையாது, ரத்தம் தெளிக்கப்படுகிறவர்கள், அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நித்திய சுதந்திரம் எனக்கு உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க இது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம்? கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு பங்குதாரர்களாக, சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். அவரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மனம் மகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கல்வாரி சிலுவை, அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்து முடித்த அற்புதமான காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோமானவரே. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக என்ன செய்து முடித்திருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நித்திய சுதந்திரத்தை, அழியாததும் மாசற்றதும் வாடாதுமான சுதந்திரத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறது. இந்த பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு ஆண்டவரே. பழைய பாவம், பழைய ஆக்கினை தீர்ப்பு, பழைய தண்டனை, அது மூலமாக ஏற்படுகிற கடுமையான விளைவு, எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் விழ பண்ணினாலே அது எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்தார். தகர்த்தெறிந்து விட்டார், அதை உடைத்து சுக்குநூறாக்கி விட்டார், அதை அழித்து போட்டார், ஒழித்து போட்டார். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்குது ஆண்டவரே.
நாங்கள் இந்த பழைய ஆதாமுடைய சந்ததி அல்ல, முந்தின ஆதாமுடைய சந்ததி அல்ல, நாங்கள் பிந்தின ஆதாம், லாஸ்ட் ஆதாமுடைய சந்ததியாக, இரண்டாம் மனுஷனுடைய சந்ததியாக, புது சிருஷ்டிக்கு முதல் தலையாய் இருக்கிற அவருக்கு கீழே நாங்கள் அவருடைய சந்ததியாய் நாங்கள் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எமக்கு நன்றி செலுத்துறோம். நாங்கள் இந்த பூமியிலே நிலையற்ற அலைவர்கள் கிடையாது ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறவர்கள். இந்த பூமியிலே நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள், இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த தண்டனையிலிருந்தெல்லாம் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவிலே ஆண்டவரே கர்த்தர் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணின போது உம்முடைய குமாரனுக்கு முகத்தை திருப்பினீர், எங்களுக்கு உம்முடைய முகத்தை காண்பித்தீர். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். எங்கள் மேல உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையா இருக்கிறீர். எங்கள் மேல உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஸ்லாக்கியம் பெற்ற மக்களாக, பாக்கியம் பெற்ற மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எண்ணி உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஷார்ட்ஸ் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் பலத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிடுகிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். இந்த சுதந்திரம் அழியாதது, மாசற்றது, மாடாதுமான சுதந்திரத்துக்கு அவர்களை பங்காளி ஆக்கியிருக்கிறது. அதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்லட்டும், நான் இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியில பிறந்திருக்கிறேன், புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழசெல்லாம் இனிமேல் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தண்டனை எனக்கு உரியது அல்ல, என் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல விழ பண்ணியிருக்கிறார் தேவன். ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தண்டனைக்கு அப்பாற்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி இந்த அழியாததும் மாசற்றதும் மாடாததுமான சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரிக்க எல்லா விதத்திலும் நீர் உதவி ஒத்தாசை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை ஆசீர்வதி. எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.